அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாத சிவராத்திரியில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை காணும் 3 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதத்தில் சிவராத்திரி வருகிறது. இது ஜூலை 23ஆம் தேதி சிறப்பாக இருக்கிறது. இந்த திதியில் மிகவும் சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாக உள்ள நிலையில் இந்த ராஜயோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்பு ஆடி சிவராத்திரி நாளில் உருவாக்கப்படுவதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த யோகத்தின் தாக்கம் குறிப்பிட்ட 3 ராசிகளுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை தரப்போகின்ற நிலவை ஏற்படுத்துகிறது என்பது இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். முதன்மையாக ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த ஆடி சிவராத்திரியினால் சிவபெருமானை கண்டிப்பாக வழிபடுங்கள். இன்றைய நாளில் பணியிடத்தில் செயல்திறன் சற்று அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைப்பாடுகளில் உயர் அதிகாரிகள் உங்கள் மீது அதிக பற்று கொள்வார்கள். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். தொண்டுகளில் ஆர்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நிதி ரீதியான சாதகமாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்த கடன் கைக்கு வந்தே தீரும். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படுகிறது. பேச்சில் செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். பேச்சால் பல வேளைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். முடித்தும் காட்டுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல விதமான வேலை கிடைக்கும். மார்க்கெட்டிங், வங்கி, ஊடகம் போன்ற துறையில் இருப்பவர்கள் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முக்கியமாக ரிஷபராசி நண்பர்கள், உங்களுக்கு சாதகமாக இந்த ஆடி சிவராத்திரி இருப்பதால் பாரமுள் சிவபெருமானையும் சிவராத்திரி உருவானதற்கு காரணமான பார்வதி தேவியும் கண்டிப்பாக வழிபடுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், அதிர்ஷ்ட கதவுகள் கண்டிப்பாக துலாம் ராசியினருக்கு திறக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கி நல்லது நடக்கப் போகிறது. தடைப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றிகரமாக முடியும் என்ற சூழ்நிலை அமையப் போகிறது. தொழிலதிபர்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக பரமள் சிவபெருமானை வழிபடுங்கள். பேச்சால் பல வேளைகளை உங்கள் வசம் திருப்பி வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். ஆளுமை, அதாவது உங்களுடைய ஆளுமை சிரமப்பட இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயம் பொருட்செலவு அதிகமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். கண்டிப்பாக துலாம் ராசியை பொறுத்தவரை சிவராத்திரி வழிபாடு முதன்மை வாங்குகிறது. சிவராத்திரி வழிபாட்டை பரம்பல் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதால் சிறப்பு. சிவராத்திரியில் நடைபெறும் 4 கால பூஜைகளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். அனைத்து விதமான சிறப்பு பூஜையும் கலந்து கொண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கண்டிப்பாக இதனை செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று சிம்மம் போலவே கற்பிப்பார்கள். மங்களகரமானதான நல்வாழ்க்கை அமைய போகிறது. குறிப்பாக அவர்களுடைய வருமானத்தில் பண உயர்வு கண்டிப்பாக அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புதிய வருமான ஆதாரங்களை பெறக்கூடும். நீங்கள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக அண்ணன் தம்பி பங்காளிகளிடையே இருந்தால் அது கண்டிப்பாக தீர்க்கப்பட்டு நல்ல முடிவு உங்களுக்கு ஏற்கப்படும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். அது சீட்டோ அல்லது வங்கியிலோ அல்லது தபால் நிலையங்கள் சேர்த்து வைத்த பணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறுகிறது. சிக்கிய பணம் கைக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். அதாவது ஒருவருக்கு கொடுத்த கடன் கண்டிப்பாக இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்டு விட்டு அந்த சிவனையே முழு மூச்சாக நினைத்து வழிபடுங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு அந்த சிவபெருமான் கட்டுப்பட்டு உங்களுக்கு நல்ல பேராற்றல் வழங்குவார் என்பது ஐதீகமாகும். கண்டிப்பாக சிவபெருமானை வழிபடுங்கள். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நிதியில் நல்ல பண வரவு அதிகமாக இருக்கிறது. எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் தைரியமாக தொடங்குங்கள். இது எப்படியோ பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டு மற்றும் பார்வதி தேவியும் வழிபடுங்கள். இந்த மாதத்தில்
பரம்பொருள் சிவபெருமானை விட சக்தி தேவிக்கு அதிக சக்தி இருப்பதால் மாரியம்மன் வழிபாடு, கண்டிப்பாக குலதெய்வங்களையும் இந்த 3 ராசியினர் வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஆம்மனுடைய அருள் கிடைக்கும். ஆம்மனுடைய அருள் கிடைத்தால் பரம்பொருள் சிவபெருமானின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.